சார் இப்போ வந்து ஒரு வீட்டில் டவுரி குற்றம் நடக்குது. அதை எங்கே சார் வழக்கு பதிவு செய்யலாம் சார்? பொதுவாகவே முதல்ல டவுரினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டவுரின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. டவுரி தமிழில் வரதட்சணை. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட விற்பனை பண்ணுற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு வெளியில் தெரியலன்னா கூட அந்த பொண்ணுக்கு இவ்வளோ நகை போடணும், பையனுக்கு கார் வாங்கி கொடுக்கணும், பையனுக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்கணும், அதாவது பொண்ணுக்கு ஒட்டியான வாங்கி கொடுக்கணும், அவங்க பொண்ணுக்கு தான், ஆனால் நீங்கள் அதை வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய டிமாண்ட் லிஸ்ட்டு எழுதி வச்சு அப்போ தான் திருமணம் நடக்கும் அப்படின்றத ஒரு ஒரு டிமாண்டாக எடுத்து வைக்கிறதுக்கு பேர் டவுரி. நிறைய பேர் வந்து இது குற்றம் இல்லைன்றத மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களே என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு இவங்களாவே கேட்டுருவாங்க. அவங்க வந்து அதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ இல்லையோ இவங்களே வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, பின்னாடி அப்புறம் அது வேணும் இது வேணும்னு சொல்கிறது, இப்போயே நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னு முதல்ல கேட்பாங்க. முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அதை நிறுத்துங்க, அது ஃபஸ்ட்டு தவறு. டவுரி குற்றம் அது வந்து குற்றன்றது வந்து சாதாரண குற்றம் இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தி ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான கொடுமை மாதிரி தான் அது கொடுமை. ஏன்னா பல டவுரி டெத்து நடந்திருக்கு. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 செக்ஷன் 2ல் டவுரி வந்து என்ன அப்படின்றது வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படின்றது செக்ஷன் 3 and 4ல் அதில் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 படி கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஸோ அந்த பெண் வீட்டார், பெண்ணுடைய அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ நண்பர்களோ அப்பா அம்மாவோ இல்லை அந்த பெண்ணே வந்து புகார் கொடுக்க முடியும். ஏன்னா இவங்க தான் இன்னார் தான் புகார் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கெல்லாம் பொண்ணுடைய உறவினர்கள் இல்லை நண்பர்களும் கொடுக்கலாம். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க தான் கொடுக்கணும், பெண்ணே வந்து தான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க இது சம்மந்தமானது. இது வந்து செக்ஷன் 7 படி பார்த்தீங்கன்னா இது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸு அண்டு நான் பெயிலபிள். நீங்கள் வந்து அதுக்கு பெயிலெலாம் வந்து கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் இவர் நான் வந்து இதை நிரூபிச்சுட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்து அவர் பண்ண முடியாது. நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியும். ஓகே, இதை வந்து எங்கெங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேஷனில் கொடுக்கக்கூடாது, அங்கே கொடுக்கணும், எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க எடுத்து தான் ஆகணும். அது தவிர்த்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும், கலெக்டர் ஆஃபீஸ்லேயே இருக்கும் பெரும்பாலான இடங்களில். அங்கே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்க முடியும். அவங்க வந்து காவல்துறையிலையோ இல்லை நேரடியாக கோர்ட்லேயோ உங்களுக்கு வந்து பதிவு செய்கிறதுக்கு, வழக்கு பதிவு செய்கிறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க. அப்புறம் ஸ்டேட் உமன் கமிஷன், நேஷனல் உமன் கமிஷன் இருக்குது. அது வந்து பெண்களுக்கு உண்டான உரிமையை கொடுக்கறதுக்காகவே அந்த கமிஷன் இருக்குது. அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டு, அங்கேயும் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். அது மாதிரி அனைத்து மகளிர் காவல் நிலையம், அதில் வந்து நிறைய பேர் பல கேள்வி கேட்டிருந்தீங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எங்களை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, பெண்களே மதிக்கலைன்னா எப்படின்றாங்க. அது வந்து ஒரு சில இடங்களில் இருக்குமா, எல்லா இடங்கள்லையும் நீங்கள் சொல்லிட முடியாது. பல இடங்களில் நல்ல உதவி தான் செய்கிறாங்க. ஓகே, அப்படி உதவி செய்யாதவர்களை கண்டிப்பாக மேலதிகாரிகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி தவறு நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேலதிகாரிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா, இல்லைனா வேறு இந்த மாதிரி உமன் கமிஷனு நீங்கள் போயிட்டீங்கனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக இது எதுவுமே சரியாக வரலைன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாகவே நீங்கள் கொடுக்க முடியும், சிஆர்பிசி 200ல். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், அச்சப்படாமல் தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வாழ்க்கை பூரா துன்பத்தில், அவங்க டவுரி கொடுக்கலன்னா நம்ம உயிரோடு வச்சுருப்பாங்களா, எப்படி குடும்பப்படுத்துவாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு பதில் இதை மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த மாதிரி ஆளுங்க 4 பேர் உள்ளே போனான்னா அந்த ஊரே மாறிடும். ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரி. என்னென்னலாம் வந்து ஆதாரங்களாக திரட்டணும் அப்படின்னா, டவுரியை யார் கேட்டாங்க அதுக்குண்டான ஆதாரம், பக்கத்தில் ஒரு சாட்சி வந்து கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனா வீடியோ இருக்கணும், வீடியோ ஆதாரம் இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. அது மாதிரி எப்போ கேட்டாங்க, எத்தனை மணிக்கு கேட்டாங்க, யாரெல்லாம் வச்சுக்கிட்டு கேட்டாங்க அப்படின்றது இருக்கணும். அது மாதிரி என்னென்னலாம் வந்து கொடுக்க சொல்லி நிர்பந்திச்சாங்க, அவங்களுக்கு பேப்பரில் கூட எழுதி தர சொல்லலாம், என்னென்ன வேணும்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. கேஷு, கிஃப்ட்டு வேணும், காரு வேணும், இல்லை இந்த இடத்த எழுதி வைக்கணும், தங்கம் வேணும், எதை வேணால் கேட்டலாம். இதெல்லாம் கேட்டாலே அது வந்து டவுரி தான். ஒரு பெண்ணை பார்க்க போகிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு பையனுக்கு வந்து எல்லாமே நீங்கள் தான் செலவு பண்ணணும், கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு, அதுவுமே டவுரியில் தான் வரும். கார் வாங்கி கொடுங்க பையனுக்கு அப்படின்னா அதுவும் டவுரியில் தான் வரும். ரொக்கமாக கொடுத்துருங்களேன், ஒரு 10 லட்சம் 50,000 சொன்னாலுமே அதுதான். 10,000 ரூபா கேட்டாலும் அது டவுரி தான். ஓகே, ஒட்டியானம் வேணும், கம்மல் வாங்கி கொடுங்க, பையனுக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுங்கன்னா அது எல்லாமே டவுரி தான்.
இதை வந்து 100% டவுரி, அதை கேட்கறது குற்றம். சப்போஸ் பெண் வீட்டார் வந்து பொண்ணு நல்லா வாழணுன்றதுக்காக எல்லாத்தையும் வாக்குறுதியை கொடுத்துட்டு கொடுக்க முடியாமல் கடைசி நிமிஷத்தில் அந்த இடத்துல நிர்பந்திக்கும் பொழுது, இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே டார்ச்சர் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி கொடுக்கலன்னு வார்த்தைகளால் கொன்னாலும், நீங்கள் வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இல்லை, வார்த்தைகளால் கொன்னாலும் அதுவும் டவுரி கேஸ் தான். ஸோ நம்ம வந்து மென்டல் ஹராஸ்மெண்ட்டு, சைக்காலஜிக்கல் ஹராஸ்மெண்ட்னா சும்மா இல்லை. இப்போ நீங்கள் சமையலில் 2 பேர் நின்றுப்பாங்க, மாமியார் சொன்னாங்க, ஆமாம் இவன் என்ன கொண்டு வந்தா அவங்க வீட்டில் இருந்து அப்படின்னாலும் அதுவும் டவுரி ஹராஸ்மெண்ட் தான். அதனால் எதுனா டவுரி ஹராஸ்மெண்ட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 மருமக இருக்கும். ஒரு மருமக வந்து நிறைய நகை போட்டு வரும், இன்னொரு மருமக வந்து இவங்க கேட்டதை கொடுத்துருப்பாங்க, இன்னொரு மருமகளால் கொடுக்க முடியாது. அப்போ வீட்டு வேலையெல்லாம் அந்த பணம் யார் கொடுக்கலையோ, டவுரி கொடுக்கலையோ அவங்கக்கிட்ட திணிப்பாங்க. அது வந்து மாபெரும் தவறு. அது டவுரி கேஸில் வரும். அதுக்கு 2லேருந்து 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை உண்டு அந்த மாமியார், அந்த இன்லாஸ் எல்லாருக்குமே. அதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். ஸோ இந்த உரிமைகளும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நல்லது. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டீங்க, போலீஸு என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆரை போட்டு விசாரணையை தொடங்குவாங்க. இதில் என்ன கேட்காமையே எஃப்ஐஆர் போட்டாங்க, உங்களை கேட்டு தான் எஃப்ஐஆர் போடணுமா அப்படிலாம் கிடையாது. எஃப்ஐஆரை தாராளமாக அவங்க பேரில் போடலாம், போட்டு அதுக்கப்புறம் விசாரணையை தொடங்கலாம். சமயங்களில் அது வந்து பொய்யான விசாரணையாக கூட இருக்கும், பொய்யான ஒரு புகாராக இருக்கும், அது விசாரணையில் தெரிய வரும். விசாரணையில் தெரிய வந்ததுன்னா பொய் புகாருக்கும் தனி தண்டனை உண்டு, அது வேறு விஷயம். ஸோ அதனால் எல்லாமே பொய் புகார்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டு படி செக்ஷன் 498 ஐபிசியில் அவங்க பேரில் கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டு கிரிமினல் கேஸு நடக்கும். அதுக்கப்புறமா சார்ஜ் ஷீட் போட்டு எவிடன்ஸ் எல்லாம் வந்து சேகரிப்பாங்க. சேகரித்து கண்டிப்பாக அதுக்குண்டான நீதி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 99.9% நீதி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் விடாமுயற்சியாக இருந்தால். நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. என்ன கேட்டால் கேட்டு போகிறாங்க, கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு வந்து யாரும் அரசாங்கமோ இல்லை சமூகமோ பொறுப்பு கிடையாது. நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான முயற்சி நீங்கள் செய்யணும். கடைசியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கம்ப்ளைண்ட்டை நான் பாட்டுக்கு எல்லாம் எதுவுமே எந்த எவிடன்ஸும் கிடையாதுங்க கேட்டாங்க அப்படின்னு போய் அங்கே நிற்க முடியாது. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வரும். ஒரு வீடியோ எவிடன்ஸோ இல்லை பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் அவங்க வந்து சாட்சியம் சொல்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ஒரு நல்ல அட்வொகேட்டை, எனக்கு எவிடன்ஸ்லாம் இல்லை, எனக்கு எவிடன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் அந்த அட்வொகேட்டுக்கிட்ட சொல்லுங்கள். இருக்கிற டீட்டெயிலாம் கொடுத்து அவங்க வந்து உங்களுக்காக இது இந்தந்த எவிடன்ஸை இப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுப்பாங்க. அதைப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக அது பண்ணலாம். அது மாதிரி அன்னெசரியாக வீட்டுக்காரர் நான் சொல்கிற வேலையை செய்ய மாட்டேங்கிறாரு, என்னை இந்த சினிமாவுக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு, இந்த நகை நட்டு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது இதை விட பெரிய ஆபத்து. உங்கள் வாழ்க்கைக்கும் ஆபத்து, மற்ற எல்லாத்துக்குமே ஆபத்தான். மன உளைச்சலோட உங்களுக்கும் அந்த இடத்துல ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்றைக்குமே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடாதீங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டவுரி சம்மந்தப்பட்ட கேஸுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நடவடிக்கை வந்து பாயும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் பிரச்சனைகள், டவுரி சம்மந்தப்பட்ட கேள்விகளாகட்டும் இல்லை ஃபால்ஸ் டவுரி கேசஸ் கம்ப்ளைண்ட் ஆகட்டும், எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு ஒரு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.